இந்த தேர்தல் நியாயமாக நடைபெறுகிறதா? ஆக ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால், மக்களாட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால், புதிதாக உருவாக்கக்கூடிய அரசாங்கம் என்பது ஜனநாயகத்தினுடைய முதல் படி எங்கு ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் தேர்தலில் தான். நம்முடைய நாட்டில் தேர்தலே ஜனநாயகமும் மாற்றப்பட்டு விட்டது. அதுவும் நமக்கு தெரிந்த ஒன்றுதான். தேர்தலை தாண்டி பல்வேறு கூறுகள் இருந்த போதிலும், மக்களாட்சி கூறுகள் இருந்த போதிலும், அந்த தேர்தலிலே தான் நின்று கொண்டிருக்கிறது. பரவாயில்லை, அந்த தேர்தல் முறையாகவும் எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அப்படி நடத்தப்பட்டு, அந்த தேர்தல் மூலமாக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செய்ய ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக அந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகம் என்பது மிகச்சிறந்த செயல்பாட்டை தரும். ஆனால் இந்த தேர்தல் நியாயமாக நடைபெறுகிறதா, முறையாக நடைபெறுகிறதா, கண்ணியமாக நடைபெறுகிறதா என்பதுதான் கேள்வி. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த தேர்தலை நாம் எப்படி பார்க்கிறோம்? இந்த தேர்தல் என்பது இந்த நாட்டினுடைய மக்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடியது. ஏனென்றால் புதிதாக உருவாக்கக்கூடிய அரசாங்கம் என்பது சமூகத்தில் மாற்றம், பொருளாதாரத்தில் ஏற்றம், சமூகத்தில் மேம்பாடு போன்ற பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக உருவாகிறது. எதன் மூலம் என்று சொன்னால், மக்களுடைய வாக்கின் மூலமாக அது செயல்படுத்தப்பட இருக்கிறது. அது எப்படி நடைபெறுகிறது? நியாயமாக நடைபெறுகிறதா, நேர்மையாக நடைபெறுகிறதா, கண்ணியமாக நடைபெறுகிறதா, எப்படி நடைபெற வேண்டுமோ அப்படி தூய்மையாக நடைபெறுகிறதா என்பது அடிப்படை கேள்வி. ஒன்று, இங்குதான் துவக்கம் ஜனநாயகம். அது ஜனநாயகம் சொல்ல வேண்டிய தூரமோ மிக அதிகம். ஆனால் இந்த துவக்க இடத்திலேயே அது என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், அது தன்னை தகவமைத்துக் கொள்வதிலே பிறண்டு விடுகிறது. அப்ப இந்த தேர்தல் கண்ணியமாக நடத்தப்படவில்லை, முறையாக நடத்தப்படவில்லை. ஆகையினாலே பல பேர் இந்த தேர்தல் என்பதே ஒரு திருவிழா என்று கூட சொல்லுகிறார்கள். திருவிழா என்பது ஒரு கேளிக்கை நிறைந்தது. மக்கள் அமைதியாக இருப்பதற்கு அல்லது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அங்கு நேரத்தை கழிப்பது, இவற்றையெல்லாம் சொல்லுவார்கள். தேர்தல் என்பது ஒரு நாட்டில் அதுதான் முதற்படி என்று சொன்னால், அதுதான் சிறந்த பணியாக இருக்க வேண்டும், அதுதான் முறைப்படி நடத்தப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படி நடத்தப்படுகிறதா என்பது அனைவருக்கும் கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம், இந்திய நாட்டில் இந்திய நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக மக்கள் போராடினார்கள். விடுதலை அடைந்ததற்கு பிறகு போராடி ஜனநாயகத்தை நிறுவினார்கள். எப்படி சுதந்திரத்திற்கு போராடினோமோ அதே போல ஜனநாயகத்திற்கும் போராட வேண்டும். உலகத்தில் இன்றைக்கு ஜனநாயகம் வந்திருப்பது பல போராட்டங்களை கடந்துதான் வந்திருக்கிறது. ஆக ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால், மக்களாட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால், எப்படி சுதந்திர போராட்டத்திற்கு போராடினமோ அப்படி இதிலும் போராட வேண்டும். அப்படி போராடினால் மட்டும்தான் இந்த ஜனநாயகம் என்பது எல்லா தரப்பு மக்களுக்கும் பணி செய்யும். இந்த இந்திய ஜனநாயகம் எல்லோராலும் எதற்காக பாராட்டப்படுகிறது என்று சொன்னால், இது பூரணத்துவம் அடைந்து விட்டது என்பதற்காக அல்ல, ஜனநாயகம் உச்சம் பெற்று விட்டது என்பதற்காக அல்ல. ஒரே ஒரு செயல்பாட்டில் இன்னும் அது ஜனநாயகமாக இருக்கிறது. என்ன? தேர்தலை 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடத்துகிறது. அதிலும் கூட உள்ளாட்சிக்கு தேர்தல் நடத்தாது. மத்திய மாநில அரசுக்கு, சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்துக்கும் நடத்தும், உள்ளாட்சிக்கு நடத்தாது. அது ஒரு குறைபாடு. அடுத்தது, தேர்தல் முடிந்தவுடன் வெற்றி பெற்ற கட்சி ஆட்சியை அமைத்து விடுகிறது. பல நாடுகளில் தேர்தல் முடிந்தும் போராடித்தான் ஆட்சி அமைக்கணும், அவ்வளவு எளிதல்ல. ஆகையினாலே தான் இந்த ஆய்வாளர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அது முதல் நிலையில் இருந்தாலும் சரி அல்லது ஆரம்ப நிலையில் இருந்தாலும் சரி, இந்தியா இவ்வளவு வித்தியாசங்களும் வேறுபாடுகளும் ஜனநாயகத்திற்கு முரண்பட்ட கூறுகளை கொண்டிருந்த பொழுதும் கூட இங்கே ஜனநாயகம் வளர்கிறது. அல்லது அது ஆரம்பித்த இடத்திலே இருந்தாலும், குறிப்பாக தேர்தல் நடத்துவது என்பதும் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் ஆட்சி அமைப்பது என்பதும் அடிப்படையாக இருக்கின்ற காரணத்தினாலே தான்
பாராட்டுகிறார்கள். ஆனால் இதுவே ஜனநாயகம் அல்ல. இதில் நடக்கும் தவறின் மூலமாக நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த தேர்தல் ஜனநாயகத்தை நாம் அவமானப்படுத்தி இருக்கிறோம். இந்த தேர்தலை மட்டும் அவமானப்படுத்தவில்லை, மக்களாட்சியும் அவமானப்படுத்தி இருக்கிறோம் என்ற புரிதலுடன் இந்த தேர்தல் சீர்திருத்தத்தை செய்து நாம் நம்மேல் விழுந்த அவமானத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகையினால் இந்த தேர்தல் என்பது திருவிழா அல்ல, மக்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. அந்த புரிதலுடன் நாம் நம்முடைய தேர்தலை அணுக வேண்டும். அதற்கு நாம் மக்களை தயார் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மக்களாட்சியை விரும்பக்கூடிய அத்தனை பேருக்கும், மக்களாட்சியினுடைய மேன்மை புரிந்த அத்தனை பேர்களுக்கும் ஒரு கடமையாக இருக்கிறது.